ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பன்னிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாசம் வந்து மிருகசீஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பகல் 12 மணிக்கு 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஒருவருக்கு வந்து என்னன்னா, தயிர் சாதம் அன்னதானமா குடுத்துருங்க. ஒரே ஒருத்தருக்கு. அப்படியே அண்டா அண்டாவா கொண்டு போய் குடுக்க வேண்டாம். ஒரே ஒருத்தருக்கு தயிர் சாதமும், கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணியும் வந்து குடிக்கிறதுக்கு ஜலமும், அதே மாரி தயிர் சாதமும் இத நீங்க தானமா குடுத்தா, இந்த 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுங்கிறது வராது. அதே மாரி மன சஞ்சலங்கள் வராது. விபத்துகள், அகால மரணங்கள் நேராது. இந்த 1 வருடம் முழுவதுமே பாதுகாப்பாவும், நல்ல காசு பணம் வசதியாவும் நீங்க இருப்பீங்க. இத முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரி, இந்த மாதம் உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கு. குருவும் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, உச்சமாயிட்டாரு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா 3 கூடைய சூரியன் உங்களுடைய ராசியில இந்த மாசம் வந்து ஆனி மாசத்துல மிதுன ராசினாலே ஆனி மாசம் தானே! உங்க ராசியில இருக்கனால, நெறைய முயற்சி பண்ணணும். சும்மா உட்கார்ந்துட்டே இருக்காம நெறைய முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. அது போக வந்து ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல வந்து புதன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி வந்து கடக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிறாரு. அங்க உச்சமான குருவோட சேர்றாரு. அதாவது இவ்வளோ நாள் வந்து திக்கு தெரியாம இருந்தா கூட, இந்த டைம் வந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த முடியும் உங்கனால. எப்படி அதாவது நெறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க நடந்துக்குவீங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு இன்னசென்ட்டா, ஒரு எதார்த்தமா இருந்திருப்பீங்க. இந்த டைம் வந்து, இனிமேல் இப்படி இருந்தா வேலைக்கே ஆகாது. இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு வந்து களத்துல இறங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு இறங்கி செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு நெறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போது. நீங்க செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படணும். ஏன்னா, குரு, புதன் இணைவே மிகப்பெரிய லெவல்ல ஒரு விஷயத்த உருவாக்குறது. ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குறது. இந்த குரு, புதன் இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் பறிச்சுட்டா கூட, 0 ஆக்கி விட்டுட்டா கூட, அவங்க 0ல இருந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க. மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருவாங்க. அந்த மாரி ஒரு கிரக சேர்க்கை. இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஏன் உங்க ராசிக்கு மட்டும் சொல்றேன்னா, உங்க ராசி அதிபதி தானே புதனு. அப்போ குரு, புதன் சேரும்போது எவ்வளோ பெரிய யோகம். ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய யோகமா இருக்கு. அப்போ நீங்க நல்ல அதாவது செயல்பாடு வந்து இப்போ சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இறங்கி செயல்பட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல சாதனை தான் உங்களுக்கு. நெனச்ச விஷயங்கள் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முயற்சி தான் உங்களுக்கு திருவினையாக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலன். வருமானத்துக்கு 2ஆம் இடத்துல கிரகம் உச்சமா இருக்கு. குரு உச்சமா இருக்கு. அது போக உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சுக்கிரனும், குருவும் இணைவு. இது ஒரு நல்ல அமைப்பு. வருமானம்ங்கிறது வந்து நீங்க எதிர்பார்த்தது ரூ. 1000 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் ரூ. 500 வந்துரும். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறது பாதகாதிபதி. அதனால எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம இருந்தா, அது வரக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்த குடுக்கும். மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்க்காம இருங்க. கட்டாயம் அது உங்களைய திருப்திப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். வருமானம் வருதுல வந்து கட்டாயம் வந்துரும். ஆனா நீங்க எதிர்பார்த்த தொகை வராது. ஏன்னா பாதகாதிபதியா போறாரு குரு உங்களுக்கு. அதனால ஆனா தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் உண்டு. ஏன்னா 10க்குடைய குரு தான் 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு உச்சமா இருக்காரு. அதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இணைவுனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள். அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்ல. தொழில் மூலியமா நல்ல இன்கம், ரெகுலர் இன்கம், தொழில் நல்லா ரன் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா ஆயிரும். அதே மாரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து நல்ல நிரந்தரமான வருமானம் வரத் தொடங்கிரும். அது இல்லாம அதுலருந்து நல்ல லாபத்தையும் நீங்க ஈட்ட முடியுங்க. முக்கியமா வந்து இந்த வேலை செய்யும்போது பூரணமான உடல் நிலத்தையும் நீங்க பார்த்துக்கணும். உடலும் சில டைம் வந்து பாதிக்கக்கூடும். அதனால மருத்துவ விரயமும் இருக்கு. எந்த அளவுக்கு வருமானம் வருதோ, ஏதாவது ஒரு விரயம் வந்துட்டே இருக்கும். அந்த மாரி அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப வந்து கவனமா செயல்படணும். முக்கியமா உங்களுக்கு 12ல வந்து செவ்வாய் வராருங்க. விரயஸ்தானத்துல செவ்வாய் 11 கூடையவர் 12ல. வருமானமும் வரும். ஆனா செலவும் எழுதி வச்சுக்கும்.
அது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிற மாரி, சாரி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு யானை வரதுக்கு முன்னாடி அந்த மணி ஓசை வருதுல்ல, அது மாதிரி உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிக்கும். அதாவது வருமானம் வந்தாலும் செலவுங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்கும். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆனா சமாளிக்க முடிய அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சுக்கிரன், கேதுவும் வந்து 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி வந்து சுக்கிரனும் வந்து கேதுவோட இணைவு இருக்கனால, இந்த ரொட்டேஷன் ஃபண்ட் ஃப்ளோ ரொட்டேஷன்லாம் வந்து ரொம்ப டைட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்கணும். சமாளிச்சு தான் மீண்டு வரணும். ஆனா, எல்லா விஷயத்தையும் வந்து அசால்ட்டா சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. மத்த ராசிக்காரங்க மாரி ஓவர் டென்ஷன் ஆயிக்க மாட்டீங்க. மிதுன ராசி அப்டின்னாலே, சரி விடு பார்த்துக்கலாம் அப்டிங்கக்கூடிய ஒரு ஹேபிட் உங்களுக்கு நெறையவே இருக்கு. அதையே இந்த மாசமும் நல்லா வளர்த்துக்கங்க. ஆனா, எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்டின்னா, உங்க ராசி அதிபதி புதன். புதன் தான் எல்லாத்துலயுமே வளைஞ்சு, நெளிஞ்சு எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துரும். அது ஒரு நதி மாதிரி. ஸோ, அதனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா, நீங்க யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தையும், ராஜயோகத்தையும் நீங்க நல்ல ராஜயோகத்த அனுபவிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் ஆயிரும். ரொம்ப நிம்மதியான ஒரு நல்ல ராஜ வாழ்க்கைய வாழ முடியுங்க. உண்மையாலுமே ராஜ வாழ்க்கை கட்டாயம் வாழ முடியுங்க. வேலையில இருக்கவங்களுக்கு உத்தியோகம் வந்து நீங்க சர்ச் பண்ணுனீங்க அப்டின்னாலே கட்டாயம் கிடைச்சிரும். ஏன் அப்டின்னா, இந்த வாட்டி ஏன்னா 3 குடையவர் தான் வந்து உங்களுடைய ராசியில இருக்காரு இந்த மாசம். அப்ப என்னன்னா, நீங்க இன்டர்வியூ கால் ஃபார் ஏதாவது வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிரும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம். எந்த மாதமுமே இல்லாம இந்த மாதம் நல்ல ஆர்வம். ஏன்னா, புதன் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ராசியில சூரியன் கூட சேர்றாரு. அப்புறம் குரு கூட சேர்றாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே படிப்புல நல்ல ஆர்வம். படிச்சா தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாரி விழுந்து விழுந்து படிக்கக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வான இது. படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன், நல்ல மார்க், ரேங்க் ஹோல்டரா தான் வெளில வர்றது. அதே மாரி வேலை நல்ல உத்தியோகத்துல போய் செட்டில் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு. கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை கட்டாயம் உண்டு. 3ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சேர்ந்த அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி வந்து எப்படி அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா, எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுவீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல வரும்போது எல்லா மேலயுமே சந்தேகம் வரும். அதனால தயவு செய்து நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, அத வாய் விட்டு பொறுமையா கேட்கணும். எப்படி கேட்கணும்? பொறுமையா கேட்கணும். இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். பொதுவா சுக்கிரன், கேது இணைவு பெண்களுக்கு நல்ல இணைவு கிடையாது. அதனால ரொம்ப பொறுமையா கேட்கணும். அதே மாரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில வந்து உங்க வீட்ல வந்து ஹஸ்பண்டோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட பேசாத, இவங்களோட பேசாதன்னா, அங்க பேசாதன்னா பேசாத. அதோட முட்டுக்கட்ட போட்டுறணும். இல்ல அப்படின்னா, அது உங்களுக்கு எப்பவுமே ஆபத்தா முடியும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், சேட் பண்றது, ஃபோன் பேசுறது இது எல்லாமே. ஸோ, அதனால சுக்கிரன், கேது இணைவுங்கிறது வந்து உங்கள எதுலயாவது மாட்டி விடுறது, தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி வர்றது, இந்த மாரி பிரச்சனைகள். ஏன் அப்டின்னா, குடும்பஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சமாயிருக்கு. அது நேரா அஷ்டமஸ்தானத்த பாக்குது. அஷ்டமஸ்தானம்ங்கிறது என்ன? தேவையில்லாத அவமானம். பெண்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு மாங்கல்ய ஸ்தானம். அதனால கணவர் வழி வந்து சண்டை சச்சரவுகள், அப்புறம் கணவர சந்தேகப்படுறது, கணவர் உங்களே சந்தேகப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துரும். கூடுதலான கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்கள் ஒருத்தர் வேண்டான்னு சொல்றாங்கன்னா, ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் பல ஆங்கிள்ல இருந்து. ஒரே ஆங்கிள்ல இருந்து இவனுக்கு அவங்க மேல பொறாம அப்படிலாம் கிடையாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ, அதனால கூடுதலான கவனம் தேவை. யார்கிட்டயாவது பேசும்போதும் சரி, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசாதீங்க. அது ஆனந்தத்த குடுத்தாலும், கட்டாயம் உங்கள போய் ஒரு படுகுழியில தள்ளிரும். அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. வேண்டாம். அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள் வந்து இதனால நெறைய கஷ்டப்படுறாங்க. எனக்கு வர கிளையன்ட்டும் இதே தான் சொல்றாங்க. அதனால தான் நான் கூடுதலா இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றது. இந்த மாசம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி நீங்க ஒரு வொர்க் பண்றவங்களா இருக்கலாம். வொர்க் பண்ற வுமனாவும் இருக்கலாம். அல்லது சாதாரணமா மிதுன ராசியில இருக்கக்கூடிய வொர்க் பண்றவங்களாக இருந்தாலும் சரிங்க, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனம். மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் இது. இமெயிலு, நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், அதே மாரி ஃபோன்ல சேட் பண்றது, ஒரு டிஎம்ல போய் சேட் பண்றது, இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது, எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயம் நம்மள வந்து மாட்டி விடணும் அப்டின்னா, ஆசைய தூண்டி விடணும். அப்பதான் அவன் மாட்டுவான்னு சொல்ற மாரி, இந்த மாசம் இந்த மாசம் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும்.
அதுலலாம் நீங்க சிக்கிக்காம வெளியில வரணும். பொதுவாவே மிதுன ராசிக்கு அதிபதி புதனு. புதன்னா வந்து புத்திசாலி கிரகம். ஸோ, அதனால நீங்க என்ன புத்திசாலியா செயல்பட்டா, ஸ்மார்ட்டா செயல்பட்டா எந்த ஒரு வலையிலயும் சிக்க மாட்டீங்க. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து இந்த மாசம் ஒரு மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் உங்களோட மனச குத்தி கிழிச்சிட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது லவ் பிரேக்கப் ஆகுறதோ, அல்லது கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், மனதுக்கு பிடித்தவர்கள்னாலேயே மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுற மாரி இந்த மாசம் உங்களுக்கு வரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே கடந்து போகுங்கிற மனநிலையும், மனசையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா மட்டும் தான், அதுலருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கெரியர்ல, உங்களோட பிசினஸ்ல, உங்களோட லைஃப் டெவலப்மென்ட்ல. இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க கைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே வந்துரும். இத நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா, நீங்க தான் ஆல்ரெடி இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க இல்லையா? அதனால. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதம் வந்து சுப வி விரயங்கள் இருக்கு. சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. நெறைய பேர் வீடு மாறுறது, இடம் மாறுறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. தன்னோட சுய வீட்டையே பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் கான்ஷியஸா இருங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க நல்லா இருந்தா மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த முடியும். செவ்வாய் வந்து சுக்கிரனையும், கேதுவையும் சேர்ந்து பார்க்கறதுனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. போக்குவரத்தா இருந்தாலும் சரி, நீங்க மைண்ட் சரியில்ல அப்படின்னா, செல்ஃபா டிரைவ் பண்றத தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலான கவனம் தேவைங்க. தாய் வழி ஆதரவு, தாய் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரும். ஒரு குருநாதருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல யோகம். சோசியல் மீடியால நீங்க ட்ரெண்டிங்கா இருப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதுலேருந்து பெரிய லெவல்ல ஸ்டார் ஆகுறது, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸே உருவாகிருவாங்க. மக்கள் மத்தியில நீங்க மிகப்பெரிய லெவல்ல பிரபலமாவீங்க. நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம்ங்க. நல்ல காசு, பணம்லாம் புரளக்கூடிய அமைப்புகள். அதே நேரத்தில கேது இருக்கனால சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பெயர் வந்து கெட்டு போறதோ, அல்லது ஒரு பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. தொட்டதெல்லாம் யோகம்ன்னு சொல்ற மாரி மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் அப்படிங்கிற வாழ்க்கை ரொம்ப பிரகாசமான அமைப்புகள் இருக்கு. கேது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால, ஒரு இயக்கத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல வழிநடத்துறதுக்கு, இந்த மாரி அமைப்புகள அது மிகப்பெரிய லெவல்ல பண்ணி குடுக்கும். அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள். 9ல இருக்கக்கூடிய ராகும் மக்கள் கிட்ட பிரபலியத்த உண்டு பண்ணிரும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும். இதனால உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்ல பிரகாசமாகும். உங்களுக்குன்னு ஒரு பெரிய லெவல்ல கூட்டம் உருவாகிரும். நல்ல காசு பணத்த சம்பாரிக்க முடியும். புதுசா டெண்டர் கிடைக்கும். நல்ல காசு பணம், மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு இருக்கு. பொதுவா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாசமா தான் இருக்கு. பொருளாதார வளர்ச்சியும் சரி, மத்த இதுலயும் சரி, நல்ல வளர்ச்சி, யோகமும் சேர்ந்து தான் இருக்கு. கூடுதலா நிதானமா, பொறுமையா இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.